இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது வந்து நிறமாற்றம் முக்கியமாக தயிர் மாதிரி திரிஞ்சு வர்றது. இது வந்து ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனாக வந்து இருக்கலாம். இதே போல் பச்சை நிறத்திலேயோ இல்லை வந்து கொஞ்சம் ஒரு பிங்க் நிறத்தில் அதாவது ரத்தம் கொஞ்சம் கலந்த மாதிரி வந்து வர்றது. இல்லை சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மெல்லோட வந்து இருக்கும். ஃபிஷ்ஷி ஆர்டர்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்மெல்லு வந்து அதிகமாக இருக்கிறது. மஞ்சள் நிறத்தில் வந்து இந்த வெள்ளைப்படுதல் இருக்கிறது. இது கூட அடிவயிற்று பகுதியில் ஒரு அசௌகரியம் எப்பவுமே இருக்குது. தொடர்ந்து ரொம்ப நாள் வந்து இடுப்பு வலி வந்து இருக்கிறது. யூரின் போகிறப்ப எரிச்சலோ இல்லை சொட்டு சொட்டாக வந்து யூரின் போகிறது. பிறப்புறுப்பு பகுதிகளில் அரிப்பு இருக்கிறது. இந்த மாதிரியான அறிகுறிகளோட வெள்ளைப்படுதல் வந்து இருக்குது அப்படின்னா அது இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். இதுவே ஒரு 50 வயதுக்கு மேலே பீரியட்ஸ் எல்லாம் நின்றுடுச்சு, மெனோபாஸ் ஆன பிறகு வெள்ளைப்படுதல் வந்து இருக்குது அப்படின்னா அது புற்றுநோயோட ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ அப்போது நம்ம இந்த வெள்ளைப்படுதல்ங்கிறது நார்மல் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ஃபெக்ஷனில் எப்படி வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈவன் புற்றுநோயோ இல்லை கர்ப்பவாயில் ஏதாவது புண்கள் இருந்தாலும் அப்போவும் வந்து நமக்கு வெள்ளைப்படுதல் வந்து இருக்கலாம். ஏன்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, வெள்ளைப்படுது அப்படின்னாலே நம்ம உடம்பு வெயிட் வந்து கூடாது, ஸோ அது வந்து நம்மளை உருக்கும், இப்படி ஒரு விஷயம் மட்டும் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஈவன் கேன்சர் வரைக்கும் கூட இது ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்குது. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.